ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். நம்ம சிஎஸ்எஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பேசிக் சிஎஸ்எஸில் நம்ம முக்கியமான கான்செப்டான பாக்ஸ் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டாக பாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஓஎம். ஸோ நீங்கள் எந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து ஒரு எலமெண்ட்டை சுற்றி தான் அப்ளை ஆகும். அந்த எலமெண்ட்டு அந்த எலமெண்ட்டை சுற்றி இருக்கிற இடத்துக்கு அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டில் பார்த்தீங்கனாலுமே அதை சுற்றி வந்து ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது தான் எலமெண்ட் அப்படின்னு வச்சுப்போம் நம்ம. அண்ட் இதை சுற்றி இருக்கிற ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த எலமெண்ட்டோட பார்டருக்கும் இருக்கிற கேப் தான் பேடிங். அண்ட் இந்த பேடிங்க்கு வெளியே இருக்க பாக்ஸ் தான் பார்டர். ஸோ நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டை சுற்றி ஒரு பார்டர் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அது வந்து இந்த ஏரியாவில் தான் வரும். அண்ட் இந்த பார்டருக்கும் வெளியே இருக்கிறது தான் மார்ஜின். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் இந்த அவுட்டர் ஏரியா வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. அந்த அவுட்டர் ஏரியா தான் மார்ஜின். ஸோ இந்த 3 கான்செப்டையும் வச்சு நம்ம எப்படி இந்த டேபிளில் வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ சின்ஸ் இதில் வந்து வித் வந்து இப்போ பாதி தான் யூஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால இந்த மொத்த வித்தையும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு வித் 100% கொடுத்துக்கிறேன் நான் டேபிள் செலக்டரை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஃபுல் வித்தும் யூஸ் ஆகிடுச்சு. அண்டு இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து சென்டர் கொண்டு வரதுக்கு நான் டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக இருக்கும் எந்த அளவுக்கு இந்த டேபிள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றது. டூ பிக்சல் சாலிட் பிளாக்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும் இந்த டேபிள் வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் இந்த பார்டர் ஸ்டைலில் நீங்கள் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித் ஆஃப் த பார்டரு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைலு, அதாவது உங்களுக்கு வந்து லைட் பார்டர் வேணுமா இல்லை சாலிடான டார்க்கான பார்டர் வேணுமா அப்படின்றது செகண்டு. தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து கலர் ஆஃப் த பார்டர். ஸோ சின்ஸ் இப்போ நம்ம பார்டர் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம பாக்ஸ் ஆப்ஜெக்ட் மாடலில் பார்த்த மாரி இந்த பார்டருக்கு வெளியே மார்ஜின்ன்றது இருக்கும், பார்டருக்கு உள்ள பேடிங் அப்படின்றது இருக்கும், அந்த பேடிங்க்கு உள்ளே தான் கண்டென்ட்ன்றது இருக்கும். ஸோ இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேடிங் வந்து 0, ஏன்னா நம்ம பேடிங் எதுவும் அப்ளை பண்ணல. ஸோ டைரெக்டாக பார்டருக்குள்ளே கண்டென்ட் ஃபுல்லாக ஆக்குப்பை ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு வேளை பேடிங் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நான் பேடிங் 10 பிக்சல் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ கவனித்து பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பேடிங் அப்ளை ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பேடிங் 10 பிக்சல் கொடுத்தோன்னே டேபிளுக்குள்ளே இருக்கிற 4 சைட்லேயும் 10 பிக்சல் பேடிங் அப்ளை ஆகி எலமெண்ட் வந்து கொஞ்சம் உள்ள கான்டாக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 2 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம் பாக்ஸ் ஆப்ஜெக்ட் மாடலில். மூணாவது வந்து மார்ஜினும் பார்த்துடலாம். ஸோ சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த மார்ஜின் டாப் இந்த இதுக்கு மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் இடையில வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் கேப் வேணும், ஒரு 50 பிக்சல் கேப் வேணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா நான் மார்ஜின் டாப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 50 பிக்சல் கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணனா உங்களுக்கு அந்த கேப் வந்துடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த எலமெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பொசிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒருவேளை டிஹெச் டேக்கில் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும், ஹெட்டிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா
ஒரு லைட் ரெட் ஷேடில் நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இது நாட் ஜஸ்ட் ஃபார் டேபிள், நீங்கள் இதே பாக்ஸ் ஆப்ஜெக்ட் மாடல் கான்செப்ட் வச்சு எல்லா HTML எலமெண்ட்ஸுமே பொசிஷன் அண்ட் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.